நாங்கள் வாய்ச்சொல் வீரன் அல்ல, செயல் எங்களை பேச வைக்கும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். தமிழக சட்டமன்றத்தில் நம்ம ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் தமிழ்நாட்டை சாராத இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் இந்த நாட்டுடைய கோட்டாட்சியராக, டிஎஸ்பியாக, கமர்ஷியல் டாக்ஸ் கமிஷனராக, மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய நீதிபதியாக வரலாம். அவன் தமிழ் எழுத, படிக்க, பேச தெரியணுன்ற அவசியம் இல்லை. வேலைக்கு சேர்ந்த 2 ஆண்டு கழித்து அவன் கற்றுக்கொண்டால் போதும் என்று என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமையை தட்டி பறித்து அண்டை மாநிலங்களுக்கு தாரை வார்த்ததை தடுத்து நிறுத்திய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழ்நாட்டில் 156 கட்சி இருக்கிறான். ஒரு கட்சி இது குறித்து சட்டமன்றத்தில் வாய் திறக்கல. ஒரு கட்சியும் இதற்காக டிஎன்பிசி அலுவலகத்தை பூட்டு போடுகின்ற போராட்டம் நடத்தல. ஒரு கட்சி தலைவனும் 1 லட்சம் பேரை திரட்டி கோட்டையை நோக்கி பேரை நடத்தல. என் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் சொந்த செலவுல வேன் வச்சுக்கிட்டு, கார் வச்சுக்கிட்டு, பஸ் வச்சுக்கிட்டு, கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு அந்த பேரணிக்கு வந்தான். அதற்கு கிடைத்த வெற்றி தான் திமுக கூட்டணியில் நான் இணைவதற்கு முன்பாக 10 கோரிக்கைகளை நான் தந்து, அந்த 10 கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கைகள் ஒன்றாக இருந்ததுதான் தமிழக வேலை தமிழருக்கே என்கிற கோரிக்கை. தமிழ்நாடு அரசு கிட்ட சொல்லி, முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட சொல்லி சட்டம் போட்டாச்சு. தமிழ்நாடு அரசுல தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சவனுக்கு தான் 40 மதிப்பெண் எடுத்தவனுக்கு வேலைன்னு சட்டம் கொண்டு வந்து தமிழ்நாட்டு வேலை உரிமையை பாதுகாத்தாச்சு. என் தொகுதிக்கு மட்டும் பொறியியல் கல்லூரி வாங்கல, தமிழ்நாடு முழுக்க மாவட்டத்திற்கு ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி என்கிற திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன். வேல்முருகன் ஆகிய நான் தமிழ்நாடு முழுக்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதித்திருக்கிறேன். இப்போது ஒரு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி என்கிற திட்டத்தை அறிவித்து சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நான் தளபதி அவர்கள் கடலூருக்கு கடந்த வாரம் வருகை தந்த போது நான் கேட்ட என் மாவட்டத்தில், என் தொகுதியில் ஒரு கலை அறிவியல் கல்லூரியை அறிவித்திருக்கிறார்கள். மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். லாட்டரி சீட்டை ஒழித்திருக்கிறேன். மணல் குவாரிகளை அரசுடைமையாக்கிறேன். சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு கல்வி தந்திருக்கிறேன். மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிமுகப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை தவிருங்கள் என்ற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாக்கி இருக்கிறேன். இங்க மீன் பிடிக்க போன ஒரு தம்பியை சுட்டு கொண்டுட்டான். நம்முடைய மேட்டூர் தொகுதியில தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராடியது. செம்மரம் கடத்த போறான்னு சுட்டு கொன்னா கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு 5 மணி நேரம் கவர்னரை வெளியே விடாமல் தடுத்து போராடி எமது வீர ஒரு உயிரை வினோத் என்பவர் ஒரு தியாக சீரனை நாங்கள் பலி கொடுத்தோம்.